லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொதுமறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இறை வார்த்தையை கேட்டு உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். பணிவாழ்வில் ஈடுபடுவோர் தங்கள் குடும்பங்களிலிருந்து பெறும் அனுபவங்கள் பல. சில குடும்பங்கள் உந்து சக்தியாகவும், சில ஈர்ப்பு சக்தியாகவும், சில ஒட்டுண்ணியாகவும், சில தடைக்கற்கள் போலவும் செயல்படும். இயேசுவை பற்றி நல்ல செய்தி எதுவும் அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லைதான். என்றாலும் இயேசுவின் சில தூரத்து உறவினர் அவர் தாய் மரியாவுடன் வந்து அவரை சந்திக்க விரும்பினர். இயேசுவின் பணிகள் நிச்சயமாக அவர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கக்கூடும். உதிர உறவுகளை விட பணி உறவுகளுக்கே இயேசு முதன்மை கொடுத்தார். உறவுகள் எனச் சொல்லி உலை வைப்பவர்களை விட உறவையும் ஊதியத்தையும் ஏன் உயிரையும் பெரிதென கருதாமல் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவரோடு நடந்த பாமரச் சீடர்களை உறவில் பெரியவர்களெனக் கருதினார். இறை வார்த்தையை கையிலல்ல இதயத்தில் சுமந்து எங்கும் எச்சூழலிலும் வாழ்வாக்குபவரே தம் சீடர் என்பதுவே இயேசுவின் பாசப்பதில். இறைவா, நான் உமக்கு வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் உறவாகிட வரம் தாரும். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. மனித வார்த்தைகளில் கடவுளின் வார்த்தை. பிப்ரவரி 4 புதன்கிழமை வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இறை வெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தினுடைய ஆவணத்தின் தொடர்ச்சியாக திருமறை நூல் மனித வார்த்தைகளில் கடவுளின் வார்த்தை என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை இவ்வாரம் பகிர்ந்து கொண்டார் திருத்தந்தை. முதலில் திருத்தூதர் புனித பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இறைவார்த்தை வாசிப்பிற்கு பிறகு
திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார். Dear brothers and sisters, in our continuing catechesis on the dogmatic constitution Dei Verbum, we reflect on the divine and human authorship of Scripture. God is the principal author of Scripture, and He chooses to reveal Himself by using human language. Indeed, the various authors of Scripture are not passive instruments, but are divinely inspired to communicate the Word of God by utilizing literary forms and creative methods that incorporate images and examples of their time. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அண்மைய வாரங்களில் நாம் சிந்தித்து வரும் இறைவெளிப்பாடு குறித்த 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் ஆவணம், திரு அவையின் வாழும் மரபில் படிக்கப்படும் மறைநூல், கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடம் தொடர்ந்து பேசுகிறார் என்றும், இதனால் அவருக்கு செவிசாய்ப்பதன் மூலம் அவர்கள் அவரை அறிந்து அவரை அன்புகூர முடியும் என்று கற்பிக்கின்றது. இருப்பினும் திருவிவிலிய நூல்கள் மனித வலிமைக்கு அப்பாற்பட்ட மொழியில் எழுதப்படவில்லை, மாறாக மனித மொழியில் எழுதப்பட்டன. அன்றாட வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்தபடி வெவ்வேறு மொழிகளை பேசுபவர்களால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது, உண்மையிலேயே தொடர்பு கொள்ளவோ அல்லது உறவை உருவாக்கவோ முடியாது. சில வேளைகளில் உங்களை இன்னொருவர் புரிந்து கொள்ளச் செய்வது அன்பின் முதல் செயலாகும். இந்த காரணத்திற்காக கடவுள் மனித மொழிகளை பயன்படுத்தி பேச தேர்வு செய்கிறார். இதனால் வெவ்வேறு ஆசிரியர்கள் தூய ஆவியால் ஈர்க்கப்பட்டு திருவிவிலியத்தின் நூல்களை இயற்றினர். இறைவெளிப்பாடு ஆவணம் கூறுவது போன்று மனித மொழியில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தைகள் மனிதர் பேசுவதைப் போன்று ஆக்கப்பட்டுள்ளன. அதேபோல் என்றும் வாழும் இறைத்தந்தையின் வார்த்தை அவர் மனித இயல்பின் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டபோது மனிதரைப் போல் ஆனது. ஆகையால் மறைநூல் அதன் உள்ளடக்கத்தில் மட்டுமல்ல, அதன் மொழியிலும் மனிதர்கள் மீது கடவுளின் பரிவிரக்கத்தையும் அவர்களிடம் நெருங்கி வருவதற்கான அவரது விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறது. திரு அவையின் வரலாறு முழுவதும் புனித நூல்களின் தெய்வீக ஆசிரியருக்கும் மனித ஆசிரியர்களுக்கும் இடையிலான உறவு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக பல இறையியலாளர்கள் புனித நூலின் இறை ஏவுதலை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டிருந்தனர். மனித ஆசிரியர்களை தூய ஆவியின் செயலற்ற கருவிகளாக மட்டுமே கருதினர். அண்மைய காலங்களில் புனித நூல்களை எழுதுவதில் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்களின் பங்களிப்பை அக ஆய்வு மறுபரிசீலனை செய்துள்ளது. இதன் விளைவாக புனித நூலின் முக்கிய ஆசிரியர் கடவுள் என்றும், புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்கள் கூட புனித நூல்களின் உண்மையான ஆசிரியர்கள்தாம் என்றும் அந்த ஆவணம் கூறுகின்றது. கடந்த நூற்றாண்டின் ஒரு நுண்ணிய விளக்க உரையாளர் குறிப்பிட்டது போல், மனித செயல்பாட்டை ஓர் எளிய நகலெடுப்பவரின் செயலாக குறைப்பது இறை செயல்பாட்டை மகிமைப்படுத்துவதாகாது. கடவுள் ஒருபோதும் மனிதரையும் அவரது திறன்களையும் குறைப்பதில்லை. அப்படியானால் மறைநூல் மனித வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் வார்த்தையாக இருந்தால், 2 அம்சங்களையும் புறக்கணிக்கும் எந்த ஒரு அணுகுமுறையும் முழுமையடையாது. புனித நூல்களின் சரியான விளக்கம் அவை முதிர்ச்சியடைந்த வரலாற்றுச் சூழலையும் பயன்படுத்தப்பட்ட இலக்கிய வடிவங்களையும் புறக்கணிக்க முடியாது என்பதையே இது காட்டுகிறது. உண்மையில் கடவுள் பேச தேர்ந்தெடுத்த மனித வார்த்தைகளை படிப்பதை கைவிடுவது அடிப்படைவாத அல்லது ஆன்மீகவாத மறைநூல் வாசிப்புகளுக்கு வழிவகுக்கும். அது அதன் அர்த்தத்தை காட்டிக் கொடுக்கும். இந்த கொள்கை கடவுளுடைய வார்த்தையின் அறிவிப்புக்கு பொருந்தும். அது யதார்த்தத்துடனும் ஆண்கள் மற்றும் பெண்களின் நம்பிக்கைகள் மற்றும் துன்பங்களுடன் தொடர்பை இழந்தால், அது புரிந்து கொள்ள முடியாத மோசமான தொடர்பு அல்லது காலமற்ற மொழியை பயன்படுத்தினால் அது பயனற்றதாகிவிடும். ஒவ்வொரு யுகத்திலும் வரலாற்றில் மனு உருவெடுத்து இதயங்களை சென்றடையக்கூடிய மொழியில் கடவுளின் வார்த்தையை புதிதாக வழங்க திரு அவை அழைக்கப்படுகிறது.
நாம் மூலத்திற்கு திரும்பிச் சென்று நற்செய்தியின் உண்மை புத்துணர்ச்சியை மீட்டெடுக்க முயலும் ஒவ்வொரு முறையும் புதிய பாதைகள் எழுகின்றன. படைப்பு முறைகள், பிற வெளிப்பாடு வடிவங்கள், மிகவும் சொற்பொழிவுமிக்க அடையாளங்கள் இன்றைய உலகிற்கு புதுப்பிக்கப்பட்ட அர்த்தத்துடன் கூடிய வார்த்தைகள் என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதனை நமக்கு நினைவூட்டினார். மறுபுறம் அதே அளவு சுருக்கமானதாக மறைநூலை வாசிப்பது, அதன் இறை தோற்றத்தை புறக்கணித்து அதை வெறும் மனித போதனையாக தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் படிக்க வேண்டிய ஒன்றாக அல்லது கடந்த காலத்தின் ஓர் உரையாக புரிந்து கொள்வதாகும். குறிப்பாக வழிபாட்டு முறையின் சூழலில் அறிவிக்கப்படும் போது மறைநூல் இன்றைய விசுவாசிகளிடம் பேசவும் அவர்களின் தற்போதைய வாழ்க்கையை அவர்களின் சவால்களுடன் தொடவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை வெளிச்சம் போட்டு காட்டவும் விரும்புகிறது. ஒரு விசுவாசி புனித நூல்களை படித்து அவற்றை தூண்டிய அதே ஆவியின் வழிகாட்டுதலின் கீழ் அவற்றை விளக்கும்போது மட்டுமே இது சாத்தியமாகும். இந்த அர்த்தத்தில் புனித அகஸ்தினார் நமக்கு நினைவூட்டுவது போல விசுவாசிகளின் வாழ்க்கையையும் அன்பையும் வளர்க்க மறைநூல் உதவுகிறது. தெய்வீக மறைநூலை புரிந்து கொண்டதாக நினைப்பவர், ஆனால் அத்தகைய புரிதலின் மூலம் கடவுள் மற்றும் அடுத்திருப்போரின் இந்த இரட்டை அன்பின் கட்டிடத்தை கட்டியெழுப்புவதில் வெற்றி பெறவில்லை. அவர் இன்னும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. திருமுழுக்கு பெற்றவர்களின் சாட்சியிடம் ஒப்படைக்கப்பட்ட நற்செய்தி வாழ்க்கை மற்றும் யதார்த்தத்தின் அனைத்து பரிமாணங்களையும் தழுவி அவற்றை கடந்து செல்கிறது என்பதை மறைநூலின் இறை தோற்றம் நமக்கு நினைவூட்டுகிறது. அதை வெறும் கொடைக்குணமுள்ள அல்லது சமூக செய்தியாக குறைக்க முடியாது. மாறாக இயேசுவில் கடவுள் நமக்கு கொடுத்த முழுமையான மற்றும் நிலைவாழ்வின் மகிழ்ச்சியான அறிவிப்பாகும். அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவருடைய நற்குணத்தில் அவர் ஒருபோதும் நம் வாழ்க்கைக்கு அவருடைய வார்த்தையின் அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வழங்க தவறமாட்டார். மேலும் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் கடவுளின் அன்பை தெளிவாக வெளிப்படுத்த இறைவேண்டல் செய்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை வழங்கினார். Auguro a ciascuno di voi di essere buoni, cioè fedeli testimoni dell'amore del Padre Celeste, che ci colma di tanti doni e ci chiama a partecipare alla sua stessa gioia. A tutti la mia benedizione. அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. செய்திகள். அக்டோபர் 9 விருப்ப நினைவு நாளாக கொண்டு திரு அவையின் மறைவல்லுனர் புனித ஜான் ஹென்றி நியூமனை பொது ரோமை நாள்காட்டியில் சேர்த்துள்ளார் திருத்தந்தை 14 லியோ. திருத்தந்தையின் இந்த முடிவை இறை வழிபாடு மற்றும் அருளடையாளங்களின் ஒழுங்குமுறைக்கான திருப்பீடத்துறை பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட ஆணையில் அறிவித்துள்ளது. 1845 ஆண்டு நியூமன் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதன் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அக்டோபர் 9 இந்த விருப்ப நினைவு தினம் அனுசரிக்கப்படும். கடந்த 2025 ஆண்டு நவம்பர் 1 திருத்தந்தை லியோ அவர்கள்
நியூமனை திரு அவையின் கல்விப் பணியின் இணை பாதுகாவலராகவும் புனித தாமஸ் அக்வினாசுடன் சேர்த்து திரு அவையின் மறைவல்லுநராகவும் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு நாள் அனைத்து வழிபாட்டு நாள்காட்டிகளிலும் திருப்பலி மற்றும் நேர வழிபாட்டு புத்தகங்களிலும் சேர்க்கப்படும் என்றும் ஆயர் பேரவைகள் மொழிபெயர்த்து அங்கீகரிக்கும் நூல்களை பயன்படுத்தி சேர்க்கப்படும் என்றும் இவ்வாணை கூறுகின்றது. பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமையன்று வெளியிடப்பட்ட இந்த ஆணையில் கடந்த 2025 ஆண்டு நவம்பர் 9 ஞாயிறன்று கர்தினால் ஆர்தர் ரோச் மற்றும் பேராயர் வித்தோரியோ பிரான்செஸ்கோ வயோலோ இருவரும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஆணை நியூமன் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கு அளித்த சேவை, அவரது மறைவுரை மற்றும் கற்பித்தல் மற்றும் இறையியல் மற்றும் திரு அவையின் மீதான அவரது நீடித்த செல்வாக்கை வலியுறுத்துவதுடன் அவரை வரலாறு முழுவதும் திரு அவைக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாகவும் முன்வைக்கின்றது. மனித வர்த்தகத்துக்கு எதிராக வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்குமாறு மறைமாவட்டங்களை வலியுறுத்தியுள்ள பிலிப்பீன்ஸ் ஆயர் பேரவை இது நாட்டில் ஒரு தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான பிரச்சினை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோத ஆள் சேர்ப்பு மற்றும் கட்டாய உழைப்பு முதல் பாலியல் சுரண்டல் மற்றும் குழந்தைகளை இணைய வழியில் முறைகேடுகளில் ஈடுபடுத்துவது வரை மனித வர்த்தகம் பரவலாக உள்ளது என்றும், குறிப்பாக மெட்ரோ மணிலா போன்ற நகர்ப்புறங்களில் இது பரவலாக உள்ளது என்றும் ஆயர்கள் எச்சரித்துள்ளனர். வயது வந்த பெண்களும் வயது வராத சிறுமிகளுமே பொதுவாக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் என்றும், ஏமாற்றும் இணைய வழி ஆள் சேர்ப்பு மூலம் எண்மமுறை தளங்கள் கடத்தலை எளிதாக்கியுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ள ஆயர்கள் வறுமை, கல்வியின்மை, மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் ஆகியவை பாதிப்பை அதிகரிக்கும் முக்கிய காரணிகளாக எடுத்துக்காட்டியுள்ளனர். மனித வர்த்தகத்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்டித்ததற்கு இணங்க வலுக்குறைந்த மக்களை பாதுகாப்பதில் திரு அவையின் தார்மீக மற்றும் சமூக உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் தல திரு அவை அரசு ஒத்துழைப்பு மற்றும் நாடு முழுவதும் மறைமாவட்ட மனித வர்த்தக எதிர்ப்பு குழுக்களை உருவாக்குதல் அல்லது வலுப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். நைஜீரியாவில் நாள்தோறும் தொடர்ந்து அதிகரித்து வரும் படுகொலைகள் நாட்டை தார்மீக மற்றும் நிறுவன சரிவை நோக்கி தள்ளுவதாக சொகோட்டோவின் கத்தோலிக்க ஆயர் மேத்யூ ஹசன் குஹா அவர்கள் எச்சரித்துள்ளார். அடமாவா மாநிலத்தின் யோலாலாவில் பேசிய ஆயர் குஹா அவர்கள் வேறு எந்த நாடும் இது போன்ற வழக்கமான அளவிலான வன்முறையை அனுபவிப்பதில்லை என்றும், இப்படிப்பட்ட சூழல்களின் கீழ் நைஜீரியா எவ்வாறு தொடர் வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வன்முறையை முதன்மையாக மத அடிப்படையில் வடிவமைக்கும் முயற்சிகளை விமர்சித்துள்ள ஆயர் குஹா அவர்கள் இதுபோன்ற விவரிப்புகள் பிளவுகளை ஆழப்படுத்துவதாகவும் சமூகங்களுக்கு இடையே அவநம்பிக்கையை தூண்டுவதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் மத அடையாளங்களை வலியுறுத்துவதன் மூலம் மேற்கத்திய ஊடகங்கள் குறுங்குழுவாத விளக்கங்களை வலுப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆயர் குஹா. அரசியல் மற்றும் நிறுவன ரீதியான பதிலுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆயர் குஹா அவர்கள் அரசு நிறுவனங்களை வலுப்படுத்தவும் பாதுகாப்பையும் நீதியையும் உறுதி செய்யவும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் தேசிய மத மற்றும் சமூக தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக கூட்டு பொறுப்பும் மதவெறியை நிராகரிக்கும் தன்மையும் இல்லாவிட்டால் நைஜீரியா அதன் தார்மீக திசையை இழக்கும் ஆபத்து இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார் ஆயர் குஹா. நைஜீரியாவில் தொடரும் படுகொலைகள் நைஜீரிய மக்களை மட்டுமன்றி உலக மக்களையும் பெரிதளவில் பாதித்து வருகின்றது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.